ஹோட்டலில் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது இந்த டிஷ் ரொம்ப செய்யறது கஷ்டம்னு நினச்சேன். ஆனால் இருக்கிறதுலே இதுதான் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ வேறு ஒன்றும் இல்லை, வடைக்கறி தான். அதுக்கு 1 டம்ளர் கடலைப்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதோட மிளகாயும் சேர்த்து ஊற வச்சாச்சு. இதை பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு சோம்பு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சதுக்கு அப்புறமேட்டு இது எண்ணெயில் டேரெக்டாக பக்கோடா மாதிரி ஃப்ரை பண்ணி போடுறதுனால போடலாம். ஆனால் நான் எப்பயுமே இந்த மாதிரி தான் செய்வேன். என் வானலில் எண்ணெய் விட்டுட்டு அரைச்ச அந்த கடலைப்பருப்பை வந்து சேர்த்துட்டு அது நல்லா வந்து தண்ணியெல்லாம் போக கொஞ்சம் உதிரி உதிரியாக வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு ஸ்பைசஸ்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பச்சை மிளகா, 2 தக்காளி, கொஞ்சம் புதினா கொத்தமல்லி 2 சேர்த்துட்டு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கடலைப்பருப்பையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி உப்பெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விட்டு இறக்கிடலாம். வடகரிக்கு தோசை ரொம்ப வந்து மெலிசாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இதோட இன்றைக்கி கொஞ்சம் பொங்கல் பண்ணியிருந்தேன். பொங்கல் அன்றைக்கி நிறைய வந்து ஸ்வீட் பொங்கல் செஞ்சு வச்சுருப்போம். ஆனால் அப்போ சாப்பிடவே தோணாது. ஆனால் 2 நாள் கழிச்சு இப்போ தான் எனக்கு என்னமோ சாப்பிடணும் போல இருந்துச்சு. அதனால் அதுவும் செஞ்சுருந்தேன்.